வணக்கம். இன்னைக்கு செய்திகளை பார்த்தா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பகைமை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த இரண்டு நாடுகளும் மிக நெருங்கிய கூட்டாளிகளா இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படி ஒரு ஆழமான நட்பு இப்படி ஒரு கடுமையான விரோதமா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களை தாண்டி பைபிள் தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுது? வாங்க இந்த ஆழமான விஷயத்த பழங்கால நூல்கள் வழியாவும் நவீன கால நிகழ்வுகள் வழியாவும் முழுமையா அலசி ஆராயலாம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துறேன். முதல்ல அவங்களோட பழங்கால நட்புக்கான அடித்தளம் எப்படி போடப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்பு எப்படி எப்போ முறிஞ்சு போய் ஒரு பெரிய விரோதமா மாறுச்சுன்னு ஆராய்வோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமா பைபிள்ல எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரம்மாண்டமான தீர்க்கதரிசனத்தை வரிக்கு வரி ஆழமா அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏலாம் பற்றிய ஒரு மர்மமான தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கடைசியா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் இந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். எப்பவுமே எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல கடந்த காலத்தை திரும்பி பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல்னு சொல்ற இந்த ரெண்டு தேசங்களுக்கும் இடையில ஒரு காலத்துல நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான நட்பு இருந்துச்சு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், ஒரு உண்மையான நட்பு. அந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம். நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா ஈரான்ங்கிற வார்த்தையே தேடுனா கிடைக்காது. அப்போ பைபிள் எப்படி ஈரான் பத்தி பேசுது? ரெண்டு முக்கியமான பெயர்கள் மூலமா. முதல்ல ஏலாம். இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம். சுமேரியர்கள் பாபிலோனியர்களுக்கு இணையா இருந்த ஒரு சக்தி. இப்போ இருக்கிற ஈரானோட தென்மேற்கு பகுதின்னு சொல்லலாம். காலப்போக்குல இந்த ஏழாம் பகுதி இன்னும் ஒரு பெரிய சக்திக்கு கீழே வருது. அதுதான் பெர்ஷியா. இந்த பெர்ஷிய பேரரசு தான் யூத மக்களோட வரலாறையே மாத்தி எழுத போற ஒரு சக்தியா உருவானது. அப்போ பைபிள்ல இந்த நிகழ்வுகள் எப்படி வரிசையா நடக்குதுன்னு பாப்போமா? முதல்ல ஏலாம் தோற்கடிக்கப்படுது. அதுக்கப்புறம் சரித்திரத்துல ஒரு பெரிய சக்தி உதயமாகுது. கோரேஸ் என்கிற மகா சைரஸ் தலைமையிலான பெர்ஷிய பேரரசு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போதைய சூப்பர் பவரான பாபிலோனிய பேரரசை வீழ்த்துறாங்க. இந்த பாபிலோனியர்கள் தான் யூதர்களை 70 வருஷமா அடிமையா வச்சிருந்து அவங்களோட புனிதமான தேவாலயத்தையும் இடிச்சு தரைமட்டமாக்கினவங்க. சோ பெர்ஷியா பாபிலோனை வீழ்த்தினது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சாதாரண அரசியல் மாற்றம் இல்ல, அது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை. அவங்க தாய்மாட்டுக்கு திரும்பி போய் அவங்க வழிபாட்டோட மையமா இருந்த அந்த தேவாலயத்தை திரும்பவும் கட்டுறதுக்கான ஒரு கதவு திறந்தது. இங்கேதான் ஒரு நம்பவே முடியாத விஷயம் நடக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ் அப்படிங்கிற பேரை சொல்லி அவன் மூலமா நான் இஸ்ரவேலர்களை விடுதலை செய்வேன்னு எழுதுறாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, ஏசாயா இதை எழுதும்போது கோரேஸ் என்ற ஒருத்தர் பிறக்கவே இல்ல. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு அப்புறமா பிறக்க போற, அதுவும் ஒரு யூதர் இல்லாத ஒரு பெர்ஷிய மன்னனோட பேரை துல்லியமா சொல்லி தேவன் அவரை நான் அபிஷேகம் பண்ணினவன்னு சொல்றாரு. அதாவது இஸ்ரவேலின் மீட்புக்காக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவின்னு சொல்றாரு. இது பைபிள் தீர்க்க தரிசனத்தோட துல்லியத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. கோரே செஞ்சது வெறும் ஒரு அரசியல் ஒப்பந்தம் மட்டும் இல்ல. அவர் என்ன பண்றாரு, நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போகலான்னு சொல்றதோட நிறுத்தல. உங்க தேவாலயத்தை திரும்பவும் கட்டுங்க, அதுக்கு தேவையான பணத்தை என்னோட அரசாங்க கருவூலத்திலிருந்து நான் தர்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாபிலோனியர்கள் கொள்ளையடிச்சிட்டு போன தேவாலயத்தோட தங்கம் வெள்ளி பாத்திரங்களையும் திருப்பி கொடுக்கறாரு. இத பத்தி நீங்க எஸ்ரா நெகேமியா புத்தகங்கள்ல ரொம்ப விரிவா வாசிக்கலாம். இந்த ஒரு செயல் பெர்ஷியாவை, அதாவது பண்ட ஈரான யூத மக்களோட ஒரு பாதுகாவலனா ஒரு நண்பனா மாத்துச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எவ்வளோ வித்தியாசமான ஒரு ஆரம்பம் இது. சரி, இப்ப நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இவ்ளோ பெரிய நட்பா, ஒரு பாதுகாவலன் மாதிரி இருந்த ஒரு தேசம் எப்படி இன்னைக்கு இஸ்ரேல பூமியிலிருந்து அழிக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு பரம விரோதியா மாறுச்சு? என்னதான் ஆச்சு நடுவுல? அந்த நட்புக்கு என்ன ஆச்சு? வாங்க அந்த மாற்றத்துக்கான காரணங்களை இப்ப நாம ஆராயலாம். இந்த நட்பு ஒரே நாள்ல முறிஞ்சு போகல. இது ஒரு படிப்படியான மாற்றம். சரித்திரத்தை பாத்தீங்கன்னா பர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பல சக்திகள் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. ஆனா நவீன காலத்துல, குறிப்பா கடந்த 75 வருஷத்துல நடந்த சில முக்கிய நிகழ்வுகளும் அதோட சேர்ந்து உருவான சில இறையியல் பார்வைகளும் தான் இந்த உறவை தலைகீழ மாத்திச்சு. இந்த மாற்றத்தோட முக்கியமான திருப்புமுனைகளை பார்த்தா 1948ல இஸ்ரேல் ஒரு நாடா மறுபடியும் உருவாச்சு. அப்புறம் 1967ல நடந்த 6 நாள் போர் மத்திய கிழக்குல இஸ்ரேலோட ராணுவ பலத்தை நிரூபிச்சது. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான திருப்புமுனை 1979ல ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சி. இந்த ஒவ்வொரு நிகழ்வுமே மத்திய கிழக்கோட அரசியல் வரைபடத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். இந்த 1979 புரட்சி தான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். அதுவரைக்கும் ஈரான ஆண்டு வந்த ஷா அரசாங்கம்
இஸ்ரேலோட இராஜதந்திர உறவுகளை வச்சிருந்துச்சு. ஆனா அயதுல்லா குமேனி தலைமையில நடந்த புரட்சி அந்த முடியாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தீவிர மதகுரு ஆட்சியை கொண்டு வந்தது. அவங்களோட சித்தாந்தத்தின் அடிப்படையே இஸ்ரேல சிறிய சாத்தானாகவும் அமெரிக்காவை பெரிய சாத்தானாகவும் பார்க்கறது தான். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாதுங்கிறது அவங்களோட கொள்கையா மாறுச்சு. அதே சமயத்துல மேற்கத்திய நாடுகள்ல, குறிப்பா அமெரிக்கால டிஸ்பென்சேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு இறையியல் பார்வை ரொம்ப பிரபலமாகுது. இவங்களோட பார்வை என்னன்னா, பைபிள் தீர்க்க தரிசனங்களை எழுத்துக்கு எழுத்து, அதாவது லிட்டரலா எடுத்துக்கணும். அதன்படி 1948ல இஸ்ரேல் திரும்பவும் ஒரு நாடா உருவானது உலகத்தின் கடைசி நாட்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற இந்த மோதலை அவங்க வெறும் அரசியலா பார்க்கல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான ஒரு முன்னுரையா பார்த்தாங்க. இது நம்மள நேரா ஈரானை சம்பந்தப்படுத்துற ஒரு மிக முக்கியமான இறுதிக்கால தீர்க்க தரிசனத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. அதாவது கோக் மற்றும் மாகோக் போர். சுமார் 2600 வருஷங்களுக்கு முன்னாடி எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவான விவரங்களோட இந்த போரை பற்றி எழுதி வச்சிருக்காரு. இது ஒரு பிரம்மாண்டமான உலகப் போரை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நடக்கும்னு எசேக்கியேல் 2 முக்கியமான கண்டிஷன் சொல்றாரு. 1, இஸ்ரவேல் மக்கள் பல நாடுகள்ல சிதறி கிடந்து திரும்பவும் அவங்க சொந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படணும். 2, ரொம்ப காலமா பாலடைஞ்சு கிடந்தவங்க தேசத்துல அவங்க திரும்பவும் குடியேறணும். கிட்டத்தட்ட 2000 வருஷமா சிதறி கிடந்த யூத மக்கள் 1948ல திரும்பவும் ஒரு நாடா உருவானது இந்த தீர்க்க தரிசனத்துக்கான மேடையை தயார் செஞ்ச மாதிரி இருக்குன்னு பல இறையியலாளர்கள் நம்புறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் இந்த படையெடுப்போட தலைவன அடையாளம் காட்டுறதிலிருந்து தொடங்குது. அவனோட பேரு கோக். அவன் மாகோக் தேசத்திலிருந்து வர்றான். கோக்குங்கிறது ஒரு தனிப்பட்ட பேரா இல்லாம எகிப்துல ஃபார்வோன் அல்லது ரோம்ல சீசர் மாதிரி ஒரு பட்டப்பெயரா இருக்கலான்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, இந்த மாகோக், மேசெக், தூபால் எல்லாம் இப்போ எந்த நாடுகள்? தீர்க்க தரிசன அறிஞர்கள் இதை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்காங்க. முதல் நூற்றாண்டு சரித்திர ஆசிரியரான ஜோசிஃபஸ் மாதிரி ஆட்களோட குறிப்புகளையும் புவியியல் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது மாகோக்ங்கிறது கருங்கடலுக்கு வடக்கு இருந்த சித்தியர்கள் வாழ்ந்த பகுதி, அதாவது இன்றைய ரஷ்யாவோட பகுதிகள்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேசெக் மற்றும் தூபால்ங்கிற பெயர்களும் இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா மற்றும் துருக்கியோட சில பகுதிகளோடு தொடர்பு படுத்தப்படுது. இந்த ரஷ்ய தலைமையிலான கூட்டணியில வேற யார் யார் இருப்பாங்கன்னு எசேக்கியேல் ஒரு லிஸ்டே கொடுக்கறாரு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளா இருக்கிறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கூட்டணியோட முக்கிய உறுப்பினர்களை பாருங்க. பெர்ஷியாங்கிறது ரொம்ப தெளிவா இன்னைக்கு இருக்கிற ஈரானை குறிக்குது. கூஷ்ங்கிறது எஜிப்துக்கு தெற்கே இருந்த பகுதிகள், அதாவது இப்போதைய சூடான் மற்றும் எத்தியோப்பியா. பூத்துங்கிறது லிபியா. கோவர் மற்றும் தொகோர்மா ஆகியவை துருக்கியின் பகுதிகளை குறிக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ரஷ்யா ஈரான் துருக்கி கூட்டணி இன்னைக்கு சிரியா மாதிரியான இடங்கள்ல நிஜமாக இருக்கிறது நம்ம கண் முன்னாடி இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கோக்குங்கிற தலைவன் இந்த போரை தொடங்க ரொம்ப விருப்பமில்லாம இருக்கிற மாதிரி பைபிள் சொல்லுது. தேவன் அவனோட தாடைகள்ல தொரடுகளை போட்டு இழுத்துட்டு வர்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு அரசியல் அல்லது பொருளாதார நெருக்கடியால அவன் விரும்பாமலேயே இந்த போருக்குள்ள தள்ளப்படலாம்னு அர்த்தம். அதுவும் இஸ்ரேல் எந்த விதமான பெரிய போருக்கும் தயாராகாம ஒரு விதமான சமாதான நிலையில இருக்கும்போது இந்த தாக்குதல் நடக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான போரோட முடிவு எப்படி இருக்கும்? இஸ்ரேலிய ராணுவம் ஜெயிக்குமா? இல்ல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். எந்த ஒரு மனித ராணுவமும் இல்லாம தேவனே நேரடியா தலையிடுறாரு. ஒரு பெரிய பூகம்பம், கூட்டணி படைகளுக்குள்ளேயே குழப்பம் வந்து ஒருத்தர் தாக்குறது, பெருமழை, கொள்ள நோய், நெருப்பு, கந்தகம்னு ஒரு இயற்கை பேரிடர் மூலமா அந்த படைகள் மொத்தமா அழிக்கப்படுது. இந்த போரோட நோக்கம் இஸ்ரேலை காப்பாத்துறது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் தேவனுடைய வல்லமையா அறிஞ்சுக்கணுங்கிறது தான். சரி, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய படையெடுப்பை பத்தி பேசுது. இப்போ நாம ஈரானை இன்னும் குறிப்பா டார்கெட் பண்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க போறோம். இது எரேமியா புத்தகம் 49வது அதிகாரத்துல இருக்கு. இதுல அழிவு, நம்பிக்கைன்னு ரெண்டுமே கலந்து ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டோட சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவோட தீர்க்க தரிசனம் ஏலாம் மேல கவனம் செலுத்துது. ஏலாம்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போதைய ஈரானோட தென்மேற்கு பகுதி. அந்த காலத்துல ஏலாமியர்கள் அவங்களோட வில்வித்தையில ரொம்ப திறமையானவங்க. அதனால ஏலாமின் வில்லை முறிப்பேன்னு தேவன் சொல்றதுக்கு அர்த்தம் ஈரானோட ராணுவ பலத்தை, அவங்களோட முக்கிய சக்தியை நான் உடைப்பேன் அப்படிங்கிறது தான். இந்த தீர்க்க தரிசனத்தோட முதல் பகுதி ரொம்ப கடுமையான ஒரு நியாய தீர்ப்பை பத்தி பேசுது. தேவன் ஏலாமோட ராணுவத்தை உடைச்சு அவங்க மக்களை உலகத்தோட 4 மூலைகளுக்கும் சிதறடிச்சு அவங்க மேல தன் உக்கிரமான கோவத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு.
இது வெறும் ஒரு இராணுவ தோல்வி மட்டும் இல்ல, ஒரு தேசமே செதஞ்சு போறத குறிக்குது. ஆனா அதே அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் ஒரு 180 டிகிரி திருப்பத்தை எடுக்குது. இவ்ளோ பெரிய அழிவை சொன்னதுக்கு அப்புறம் தேவன் என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்களில், அதாவது இறுதி காலத்துல நான் ஈலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம ஈலாமிலே என் சிங்காசனத்தை வைத்து அங்க இருக்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் அழிப்பேன்னு சொல்றாரு. இது அந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு நியாய தீர்ப்பையும் அதே சமயம் அந்த மக்களுக்கு ஒரு மறுசீரமைப்பையும் ஒரே நேரத்துல குறிக்குது. இந்த மறுசீரமைப்பு வாக்குறுதியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு, ஆவிக்குரிய நிறைவேற்றம். அதாவது இன்னைக்கு ஈரானோட அரசாங்கம் எவ்வளவுதான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக கடுமையான சட்டங்களை போட்டாலும் அங்க கிறிஸ்தவம் நம்ப முடியாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க. இதுதான் தேவன் தன்னோட சிங்காசனத்தை மக்களின் இருதயங்கள்ல நிறுவுறதுன்னு பலரும் நம்புறாங்க. இன்னொன்னு, எதிர்காலத்துல மேசியாவோட ஆட்சியில அந்த தேசம் நேரடியாவே பௌதிகமா ஒரு மறுசீரமைப்பை பெறும் அப்படிங்கிறது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த பழங்கால தீர்க்க தரிசனங்களை எல்லாம் இப்போ நிகழ்காலத்தோட இணைச்சு பார்க்க போறோம். கடந்த சில வருஷங்கள்ல நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் இந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகளோட எப்படி பொருந்தி போகுது? இந்த டைம்லைன் எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காக இல்ல, ஆனா விஷயங்கள் எவ்வளவு வேகமா தீவிரமாகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ரொம்ப வருஷமா ஒரு மறைமுக போரை நடத்திட்டு இருந்த ஈரான் இப்போ முதல் முறையா நேரடியா இஸ்ரேலை தாக்குச்சு, பதிலுக்கு இஸ்ரேலும் தாக்குச்சு. இந்த நேரடி மோதல்கள் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நாடுகளை ஒண்ணுக்கொன்னு எதிரா நிறுத்துது. எசேக்கியேல் சொன்ன அந்த பெர்ஷியா ரஷ்யா கூட்டணி ஒரு காலத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு சிரியாவுல ஒன்னா வேலை செய்யறது, ரஷ்யா ஈரானுக்கு போர் விமானங்களை விற்கிறது, ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை கொடுக்கறதுன்னு அவங்களோட ராணுவ உறவு ரொம்பவே பலமாகி இருக்கு. இது தீர்க்க தரிசன நாடகத்துக்கான நடிகர்கள் எல்லாம் அவங்கவங்க இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எரேமியா சொன்ன அந்த சிதறடிக்கப்பட்ட மக்களை பற்றிய தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு குறிப்பு. 1979ல இஸ்லாமிய புரட்சி நடந்ததும் ஈரானோட அரசியல் சூழல் அடக்குமுறை காரணமா லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி உலகமெல்லாம் அகதிகளா சிதறி போனாங்க. இந்த உலகளாவிய புலம்பெயர்வு எரேமியா சொன்ன அந்த 4 திசைகளுக்கும் சிதறடிக்கப்படுவார்கள்ங்கிற வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிக்குது. ஒருவேளை நாம இந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேற்றத்தை கடந்த 40 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோமோ? அந்த புரட்சிக்கு பிறகு 1 மில்லியனுக்கும் அதிகமான பேர்ஷிய மக்கள் அவங்க தாய்நாட்டை விட்டு வெளியேறினாங்க. அந்த எண்ணிக்கை இன்னைக்கும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. உலகமெங்கும் ஒரு பெரிய ஈரானிய புலம்பெயர் சமூகம் உருவாகியிருக்கு. இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட அற்புதமான முரண்பாடு. ஒரு பக்கம் அந்த நாட்டு அரசாங்கம் இஸ்ரேலை அழிக்கணும்னு சொல்லுது, ஆனா இன்னொரு பக்கம் அதே நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நடக்குது. எல்லா அடக்குமுறைகளையும் தாண்டி ஈரானிய மக்கள் மத்தியில கிறிஸ்தவம் அதிவேகமா பரவுது. இதுதான் எரேமியா சொன்ன அந்த நம்பிக்கையின் அடையாளம், அந்த மறுசீரமைப்பு. கடைசியா பைபிளோட பார்வை என்னன்னா, இந்த நிகழ்வுகள்லாம் ஏதோ தற்செயலா நடக்கிற அரசியல் குழப்பங்கள் இல்ல. இது எல்லாமே ஒரு தெய்வீக கேலண்டர்ல பக்கங்கள் திருப்பப்படுறதுக்கான அறிகுறிகள். இது நம்மள பயமுறுத்துறதுக்கான அழைப்பு இல்ல, விழிப்போட இருக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. இந்த விளக்கத்தோட நோக்கம் தேதிகளை குறிக்கிறதோ எதிர்காலத்தை கணிக்கிறதோ இல்ல, ஆனா உலக நிகழ்வுகளை ஒரு பைபிள் கண்ணோட்டத்தோட பார்க்க உங்களை தயார்படுத்துறது தான். பழங்கால தீர்க்க தரிசனங்களோட வெளிச்சத்துல இன்னைக்கு வர்ற செய்திகளை புரிஞ்சுக்க இது உதவும். வரலாறு தீர்க்கதரிசிகள் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கலாங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியும். இறுதி விளக்கம் உங்களிடமே உள்ளது.